ஒரு எலி ஒரு ரைஸ் ஜாருக்குள்ள திடீர்னு விழுந்துருது. முதல்ல ரொம்ப சந்தோஷப்படுது. என்னடா நம்ம தான் அரிசி தேடி போகணும்னு நினச்சோம். அரிசி நம்மளை தேடி வந்திருக்கே. இனிமேட்டு வேட்டையாட தேவையில்ல. அரிசியை தேடி போகவே தேவையில்ல. நமக்கு தேவையான சாப்பாடு ரெடி. ஈட், ஸ்லீப், ரிப்பீட். ஜாரோட டாப்பில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஓப்பனாக தான் இருக்குது. எலி எப்போ வேணாலுமே குதித்து தப்பிச்சுக்கலாம். ஆனால் தப்பிக்கல. ஏன் தெரியுமா? அதுக்கு தேவையானதை விட அதிகமாக ரைஸ் அதுக்கு கிடச்சிட்டே இருந்துச்சு. அதாவது கம்ஃபர்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது அங்கேயே தங்கிடுச்சு. நாட்கள் போக போக அந்த ஜாரில் இருந்த அரிசி குறைய ஆரம்பிச்சிச்சு. அரிசி குறைய குறைய அந்த எலி இன்னும் கீழே போயிட்டே இருந்துச்சு. இப்போ வெளியில் வரணும்னா அது இன்னும் அதிகமாக ஜம்ப் பண்ணணும். ஆனால் அதுக்கெல்லாம் இப்போ ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. ஒரு நாள் அந்த ஜாரில் இருக்க சாப்பாடு முழுசாக முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ அந்த எலிக்கிட்ட சாப்பாடும் இல்லை, வெளியில் வர சக்தியும் இல்லை. அது மேலே தெரிஞ்ச அந்த ஒரு வெளிச்சம் இருக்குல்ல, அதை பார்த்துக்கிட்டே தன்னோட சாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. இங்கே கொஞ்சம் நல்லா கவனிங்க மக்களே. அந்த எலி செத்தது பசினால் அல்ல, அது செத்தது காரணம் அதோட கம்ஃபர்ட். இப்போ உங்கள் வாழ்க்கையிலுமே இதே மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஜார் இருக்கா? சம்பளம் இருக்குது ஆனால் க்ரோத் இல்லை. ரிலேஷன்ஷிப் இருக்குது ஆனால் நிம்மதி இல்லை. ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருக்குது ஆனால் ஒரு பர்பஸே இல்லை. நீங்கள் சேஃபாக இருக்கிற மாதிரி தான் தோணும், ஆனால் உண்மையிலே நீங்கள் மெதுவாக கீழே கூட போயிட்டுருக்கலாம் இல்லையா? ரிமெம்பர் திஸ், கம்ஃபர்ட் ஜோன் ஃபீல்ஸ் சேஃப் அன்டில் இட் பிகம்ஸ் அ ட்ராப். ஸோ பிஃபோர் லைஃப் ஃபோர்ஸஸ் யூ, ப்ளீஸ் ஜம்ப். லேட் ஆகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு வெளியில் வந்துடுங்க.